2026 பிரமாதமான முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த லிஸ்டில் கன்னிராசிக்காரர்கள் முதலாவதாக இருக்கிறார்கள். இவர்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் இவர்களை அமுக்கிய அந்த சாட்டர்ன், இவர்களை நசுக்கிய அந்த சாட்டர்ன், இவர்களை சுருக்கிய அந்த சாட்டர்னை இப்பொழுது சுருக்கப் போகிறார். சாட்டர்ன் நீர்த்து போய்விடுவார், டீஆக்டிவேட் ஆகிவிடுவார். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்தில் போய் அமர்ந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் சனி பகவான் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். ஜோதிடத்திலேயே இதுக்கு பேரு கண்டச்சனி. அப்போ கண்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதற்கு நிகரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர்களுக்கு இந்த கண்டச்சனியை கண்டம் துண்டமாக அமுக்க போகிறார் குரு பகவான். அவரும் அதே நேரத்தில் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரே கல்லில் 2 மேங்கோ அடிப்பதற்கு நிகரான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும். யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த 2026க்கு உண்டான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத விவரமாக காண இருக்கிறோம். சாதாரணமாக கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நகர்ந்தாலோ அல்லது ஒரு கிரகம் பார்த்தாலோ அல்லது ஒரு கிரகம் இன்னொரு கிரகமுடன் சேர்ந்தாலோ அதனையே நாம் விரிவாக்கமாக 12 ராசிகளுக்கும் 12 வீடியோக்களாக கொடுத்து ஏராளமான வியூஸ் போனது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். முதலில் அதற்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த 2026ங்கிற இந்த வருடத்தில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன், குரு பயிற்சிக்கு பின் அப்படிங்கிற மாதிரி 2 கட்டமாகத்தான் பலன்களை பிரிப்பார்கள். ஆனால் நாடி நரம்பு எலும்பு சதை எல்லாம் இந்த கோச்சார பலன்களே முழுவதுமாக ஊறிய எங்களுக்கு இந்த பலன்களை பிரிக்கும் பொழுது இதை நாங்கள் 3 விதமாக பிரிக்கிறோம். அதாவது மிதுனராசி மண்டலத்தில் குரு இருப்பது, பிறகு கடகராசி மண்டலத்துக்குள் குரு வருவது 2 பிரிவுகளாக எடுத்துக்கொண்டாலும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் அனைத்து கிரகங்களுமே இந்த பக்கம் ராகுவுக்குள் அடங்கிவிடும், அந்த பக்கம் கேதுவுக்குள் அடங்கிவிடும். மார்ச் 15 தேதி முதல் ஜூலை மாதம் 11 தேதி வரை கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ராகு கேது அச்சுக்குள் தான் அனைத்து கிரகங்களுமே அடங்கும். இதற்கு பெயர் கால சர்ப்ப தோஷம். அப்போ எல்லா கிரகங்களுமே ராகு கேதுக்குள் அடங்கும் பொழுது ராகு கேது இந்த 2 கிரகங்களும் தலை விரித்து ஆடும். அதிலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது. ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. அப்போ ராகு யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும். யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும். இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம். கன்னிராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா 2026 பிரமாதமான முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய நபர்கள் அப்படின்னா அந்த லிஸ்டில் கன்னிராசிக்காரர்கள் முதலாவதாக இருக்கிறார்கள். என்ன அப்படின்னா 10ஆம் இடத்தில் இருந்தால் குரு பதவி பறிபோகும் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் சொல்லடை உண்டு. அந்த குரு பகவான் இவங்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவது மட்டுமல்லாமல் அதே குரு பகவான் இவர்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன், இவர்களை அமுக்கிய அந்த சாட்டர்ன், இவர்களை நசுக்கிய அந்த சாட்டர்ன், இவர்களை சுருக்கிய அந்த சாட்டர்னை இப்பொழுது சுருக்கப் போகிறார். சாட்டர்ன் நீர்த்து போய்விடுவார், டீஆக்டிவேட் ஆகிவிடுவார்.
இப்போது இது நாள் வரை இவங்க ராசியாதிபதிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் இருந்தாலும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திர ஸ்தானத்தில் போய் அமர்ந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் துக்கங்களையும் சனி பகவான் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். ஜோதிடத்திலேயே இதுக்கு பேர் கண்டச்சனி. அப்போ கண்டத்தை நான் உங்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதில் ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்வது போல் ஒரு பாலைவனத்தில் ஒரு சோலையை பார்த்தால் எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அதற்கு நிகரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவர்களுக்கு இந்த கண்டச்சனியை கண்டம் துண்டமாக அமுக்க போகிறார் குரு பகவான். அவரும் அதே நேரத்தில் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரே கல்லில் 2 மேங்கோ அடிப்பதற்கு நிகரான ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இதற்கு முன்பு இவர்கள் நிறைய கண் கலங்கி இருந்தார்கள், துயரத்தில் இருந்தார்கள், இன்னமும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. அந்த 7ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய உறவுகள் சம்பந்தப்பட்ட சிக்கல், திருமணம் ஆன பிறகு, திருமணத்துக்கு முன், திருமணத்துக்காக காத்திருந்து எதிர்பார்த்து ஒரு பெரிய கிணத்துலேயோ இல்லை ஒரு பெரிய குளத்திலேயோ போய் குதித்தது போல் இவர்களாகவே சிக்கி கொண்டார்கள். அப்போ என்ன நடந்தது? இவர்களுக்கு வரக்கூடிய நபர்கள் நிறைய பொய்யான தகவல்கள், தகுதிகளை இவர்களிடம் கொடுத்து, எங்கள்கிட்ட அப்படி ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, இப்படி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, நாங்கள் அதை படிச்சிருக்கிறோம், வெளிநாட்டில் ஹோட்டல் வச்சுருக்கிறோம், வெளிநாட்டில் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கிறோம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு நபரை இவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். நிறையா பேர் இந்த லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு வீட்டையும் எதிர்த்து கொண்டு வந்து நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தபோது இவர்களால் இவர்களது வீட்டுக்குள் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை, வெளிநாட்டில் போய் ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ஒரு விஷயத்தில் ஒரு அடிமை போல், ஒரு செருப்பு போல் அப்படி இவர்கள் சித்திரவதையும் இவர்கள் ரணத்தையும் ருணத்தையும் சோகத்தையும் முழுவதுமாக மொத்தமாக அனுபவித்தார்கள். ஜாபு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனை, பணம் முடக்கம், இஎம்ஐயும் கடனும் மட்டும் இவர்களுக்கு நாளுக்கு நாள் மேலுக்கு மேல் அதிகரித்து கொண்டுதான் இருந்தது. ஒன்லி அவுட்புட் நோ இன்புட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்தார்கள். இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உபஜயஸ்தானத்தில் குரு பார்வை இருந்தாலும் குரு பார்வை இல்லைனாலும் இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான ஒரு கிரக நிலைகளுக்குள் இருக்கிறார். இப்போ இந்த ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்கள் அடைபடக்கூடிய காலகட்டம், அதாவது அந்த மார்ச் 15 தேதிக்கு பிறகும் இவர்களுக்கு வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைய சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் தொடர்ச்சியாக திறமைகளை எடுத்து காண்பித்து மேலே மேலே போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். ஜூன் மாதம் 5 தேதிக்கு பிறகு இந்த பக்கம் சாட்டர்னுக்கு குருவின் பார்வை வந்துவிடும், கண்டச்சனி சுருண்டுவிடும். அப்போ இவங்களுடைய தோல்விகள், அவமானங்கள் எல்லாமே இவர்கள் படிப்படியாக மேலே வந்து விடுவார்கள். இந்த பக்கம் இவர்களுக்கு புதன் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய சுபயோகங்கள் எல்லாமே இந்த ஏப்ரல் மாதத்தில் சுக்கிரன் உச்சமடையும் போது, ஜூன் ஜூலை மாதங்கள் சுக்கிரன் புதன் சொந்த வீடுகளில் ஆட்சி பலம் பெறும் பொழுதும், பிறகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்தில் வந்து இவர்களுடைய 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வாய்ப்புகள், வசதிகள், வெற்றிகள் மேலும் மேலும் இவர்களுக்கு கூடி வரக்கூடிய சூழ்நிலை. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக, அது இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், புத்திரபாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம், அதன் மூலம் எங்களுக்கு ஒரு புத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னெல்லாம் விருப்பப்படக்கூடிய நபர்களாக இருந்தாலும், 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது வரக்கூடிய வரன்களில் ப்ளஸ் இல்லைனாலும் ஒரு ஃபேக்கான வரன்கள் வராமல், ஒரு நெகட்டிவான வரன்கள் இவர்களை நோக்கி வராமல்
பாசிட்டிவான, அதே நேரத்தில் இவர்களுக்கு ஃபேவரபிளான, பெனிஃபிஷியலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கணவன் மனைவி உறவுல எங்கெல்லாம் பிரிவினையை நோக்கி நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகலாம் அப்படி நல்லா யோசிக்கக்கூடிய நபர்கள் மீண்டும் திரும்ப யோசித்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு. வியாபார கூட்டாளிகள், இதன் மூலம் எங்களுக்கு பிரச்சனை இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு திரும்பவும் அந்த வியாபாரத்தில் ஒரு பாசிட்டிவான, ஒரு ப்ராக்ரஸிவான பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு. வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் இவர்களுக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியை நோக்கி பயணிக்கக்கூடிய இது காலகட்டங்களில் உச்சகுருவின் பார்வை ராகுவின் மேல் வந்து விழும். அந்த காலகட்டங்களில் இவங்களுடைய குழந்தைகளுக்கு குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் ஒரு பிரமாதமான ஜாக்பாட் என்பது ஏற்பட்டுவிடும். ஏன்னா பேரலாக இந்த பக்கம் 11th ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் கேது பகவான் வந்து அமர்ந்து விடுவார். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஒரு பிரமாதமான ஜாக்பாட். தலைவிரித்து ஆடக்கூடிய இந்த ராகு பகவான் முதல் தரமான ராஜயோகத்தை உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்ந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். அனைத்து விஷயங்களும் அனுகூலமான அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன மூமெண்ட்டுக்கும் கூட நாங்கள் இன்னும் மேலும் நிறைய வீடியோஸ் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.